சனி நீராடு, சனிக்கிழமை தோறும் நீராடணும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த 1.5 வயசு 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சனி நீராடு அப்படின்னு தொடங்குறோம். அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஒரு அபியாங்கம், அதாவது ஒரு மைல்டாக ஒரு பாடி மசாஜ் கொடுத்து மூலிகைகளை போட்டு அந்த தண்ணீரை காய்ச்சி ஒரு பாத கூசாவும் கொடுக்குறோம். அப்போ வாரம் இது பண்ணும்போது அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது வீட்டில் பண்ண முடியாத பேரண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கு. ஆயில் பாத் அப்படிங்கிறது தீபாவளிக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு ஒரே தடவை மட்டும் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு. பாட்டி சொன்ன அந்த ஆயில் பாத் அது எப்போ எடுக்கணும், குழந்தைங்களுக்கு எப்படி எடுக்கணும், வாரத்தில் எத்தனை நாள் எடுக்கணும், இதை பற்றியான ஹெல்த்தியான விஷயங்களை சொல்ல போகிறாங்க வி பிரைம் கன்சல்டன்ட் சுரேகம்மா. சொல்லுங்க. சனி நீராடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. சனிக்கிழமை தோறும் நீராடணும் அப்படிங்கிறது கான்செப்ட். குழந்தை பிறந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலாம். ஓ, ஆனால் அது இப்போ நம்ம பண்ணுறதில்ல மாடர்ன் சயின்ஸில். பரவாயில்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்லேருந்து குழந்தைக்கு வந்து எவ்ரி சாட்டர்டே எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ரொம்ப நல்லது. என்னோட சின்ன வயசில் ட்ராவல் பண்ணும்போது கேரளாவில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் ஒரு மீட்டிங், இது ஒரு குரு, ஒரு வாரியர், அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆயுர்வேதா தெரப்பீஸ்லாம் பண்ணுறோம், எண்ணெயில் தானே எல்லாம் பண்ணுறோம், நீ எவ்வளோ எண்ணெய்ங்க தேவைப்படும், கொஞ்சம் எண்ணெய் போகாதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுதுன்னு. அப்போ எனக்கு 24. ஸோ உங்களுக்கு 24 வயசாகுது. இந்த 24 வயசில் நீங்கள் எவ்வளோ எண்ணெயை மிஸ் பண்ணீங்களோ அத்தனை எண்ணெயும் இப்போ உங்கள் பாடியில் ஏற்றுனாதான் நீங்கள் திருப்பி நார்மலாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னாரு. பாடி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கு, நம்மளுடைய போன் ஸ்ட்ரக்சருக்கு, போன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வேணும், ஹெல்த் வேணும். அதுதான் நம்மளுடைய பாடியை இயக்குது. இந்த நியூரோ மஸ்குலர் சிஸ்டம் அண்ட் நம்மளுடைய பாடியோட போன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல மெடிக்கேட்டட் ஆயில்ஸில் நம்ம கரெக்டாக இந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணியிருந்தோம், இந்த மசாஜ் பண்ணியிருந்தோம்னா ஆரோக்கியமாக இருப்போம். அதுதான் சனி நீராடு. ஆமாம்மா, எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் பாட்டியை குளிக்க வைக்கும்போது கண்ணுலெல்லாம் கூட எண்ணெய் ஊற்றுவாங்க, காதில், கண்ணில், நோஸ்லலாம் கூட பியோர் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தேய்ச்சி நல்லா குளிக்க வைப்பாங்க. அப்போ எரியுதுன்னு கத்துவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் சொல்கிறாங்க நல்ல கண்ணு தெரியும், இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைம்மா. முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு அத்தையோ பெரியம்மாவோ ஒரு பாட்டியோ, அவங்க அழகாக என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வாங்கன்னு வரிசையாக தலையிலேருந்து கால் வரைக்கும் வரிசையாக எண்ணெய் தேய்ச்சி நிற்க வச்சுட்டு 6 மணி நேரம் கழிச்சு நல்ல சுட வெந்நீரில் குளிப்பாட்டுவாங்க. அப்போ தண்ணி வந்து சுத்தமான நல்ல தண்ணி. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சனி நீராடு அவ்வை பாட்டி சொன்னதில் ஒன்று சனிக்கிழமை, இன்னொரு மீனிங் என்ன தெரியுங்களா, புது தண்ணின்னு அர்த்தம். ஓ, இப்போ எங்கே புது தண்ணி கிடைக்குது, கிடைக்காது இல்லையா. ஸோ வந்து அப்போ வந்து எல்லாமே இந்த வாட்டர் வந்து நல்லா இருக்கும், ஓடுற தண்ணி, அதை தான் அவங்க மீன் பண்ணாங்க. எங்கள்கிட்ட வந்து வி பிரைமில் பார்த்தீங்கன்னா 20 வயசு குழந்தைங்க, அதாவது தேர் ஸ்டில் யங், அவங்க தூக்கமின்மை, மைக்ரேன்ஸ், ஸ்டமக் டிசார்டர்ஸ், நர்வஸ் இஷ்யூஸோட வர்றாங்க. 18 வயசு 20 வயசு, அந்த வயசில் வியாதி வர்ற வயசாங்க அது கிடையவே கிடையாது. அப்போ இது பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரப்பட்டிக் சென்டரில் வை டோன்ட் வி டூ திஸ் அப்படின்னு இந்த 1.5 வயசு 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சனி நீராடு அப்படின்னு தொடங்குறோம். இதில் என்ன அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஒரு அபியாங்கம், அதாவது ஒரு மைல்டாக ஒரு பாடி மசாஜ் கொடுத்து புது தண்ணிக்கு பதிலாக நாங்கள் ஹெர்பல் வாட்டரை ரெடி பண்ணுறோம். மூலிகைகளை போட்டு அந்த தண்ணீரை காய்ச்சி அதில் அந்த சுடு தண்ணியில் அழகாக குளிப்பாட்டி அதுக்கப்புறம் மைல்டாக ஒரு பாத கூசாவும் கொடுக்குறோம், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு. அப்போ வாரம் இது பண்ணும்போது அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? அது வந்து 2 கேட்டகரிஸ் தான். உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு ஒரு ஆயிலும், ரொம்ப குளுமையான பாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணத்தை, அதாவது வார்ம்த்தை கொடுக்குற ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். தொப்புள்ள வந்து அந்த எண்ணெய் வைக்கிறதும் நல்லது. இப்போ நாங்களும் வந்து இப்போ குளிப்பாட்டும் போது குழந்தைங்களுக்கு அது வைப்போம், அந்த தொப்புள்ள வச்சு தான், நாபி வச்சு தான் நம்ம பண்ணுவோம், அபியாங்கமும் பண்ணுவோம். அந்த தோஷாஸ் எல்லாம் அப்படி பண்ணும்போது ஸ்டமக்கில் அக்யூமுலேட் ஆகிடும் கரெக்டாக.
ஸோ அந்த குழந்தைக்கு அன்றைக்கி ஆகாரம் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஆகாரம் பேரண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்ல மோஷன் போய் எவ்ரி சாட்டர்டே அந்த அந்த குழந்தை வந்து நல்ல ரீகூப் ஆகிடும் திருப்பி. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அபியாங்கம் கொடுத்துட்டு வில் கிவ் தம் ஒன் நைஸ் அரிஷ்டம் அண்ட் தென் வி வில் கிவ் தம் பாதகூசா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இதை விட என்ன வேணும் பேரண்ட்ஸ்க்கு? அதாவது இப்போ நியூக்ளியஸ் ஃபேமிலி, வீட்டில் ஆள் இல்லை, அம்மா அப்பா தான் இருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த சாட்டர்டே மட்டும் டைம் ஒதுக்கி அந்த சாட்டர்டே அன்னைக்கு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் இங்கே நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் பாத் வித் அபியாங்கம் அண்ட் பாதகூசா நாங்கள் கொடுக்கும்போது இந்த குழந்தை இங்கே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம்லம்மா. கேட்கும் போது அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. வி பிரைமில் சின்ன குழந்தைங்கலேருந்தே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா 5 வளையது 50 வளையும்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அதை ரெகுலர் ஆக்கிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. எனக்கு இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் பார்த்தா பயமாக இருக்குங்க. எங்களுக்கு நூடுல்ஸ் கல்ச்சர் வந்துருச்சு, நமக்கு பர்கர் கல்ச்சர் வந்துருச்சு, நமக்கு அப்புறம் வந்து ஃப்ரைஸ் கல்ச்சர் வந்துருச்சு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு 2-3 குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜங்க் ஃபுட்டை வந்து தவிர்க்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஜங்க் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட சாட்டர்டே அன்னைக்கு எங்கள்கிட்ட கொண்டு வரும்போது நாங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புவோம். இதுதான் சனி நீராடு. சரிம்மா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த சனி நீராடா இல்லை பெரியவங்களுக்கும் நீங்கள் அதை பண்ணுவீங்களா? சனி நீராடு ஃபார் கிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்குமா? 1.5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி வேண்டாம். இப்போ இப்படி ஆக்சுவலி யூ கேன் கிவ், பட் நாங்கள் அந்த 1.5 இயர்ஸ்லேருந்து பண்ணுறோம். நமக்கு தான் பெரியவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பெரிய பெரிய வேர்ட்ஸ் சொல்லி பழகிட்டோம். டென்ஷன்லாம் நம்ம வாயிலிருந்தே வர்றது கிடையாது. குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னம்மா வெளியே வரணும்னா சொல்யூஷன் நீங்கள் சொல்வீங்க? இதுக்கு தாங்க நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் பாதகூசால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அட்டென்ஷன் நல்லாயிருக்கும், அவங்களுடைய நியூரலாஜிக்கல் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸை வந்து அது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறோம், மைண்ட் காம் ஆகும். பிகாஸ் வி இம்பேலன்ஸை காஸ் பண்ணுற கிளான்ஸ் அண்ட் ஆர்கன்ஸை நாங்கள் வந்து சிமுலேட் எனர்ஜி கொடுத்து டீடாக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் பாதத்துலேருந்தே பண்ணுவோம். இது கூட நம்மளுடைய ஏன்ஷியன்ட் தெரப்பியான ஆயுர்வேதா சேர்க்கும் போது இந்த எண்ணெய் ஸ்நானம் வந்து நல்ல லூப்ரிகேட் பண்ணும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் டோனுக்கு நல்லது, நீங்கள் சொன்ன மாதிரி ஐக்கு நல்லது, நோஸ்க்கு நல்லது, சைனஸ் கேவிட்டிஸ்க்கு நல்லது, இதெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப்புக்கு இந்த சனி நீராடு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சனி நீராடுல வந்து நம்ம இப்போ வாரம் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் வந்து அவங்க உடம்புல அது சேர ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நல்லா ஹெர்பல் பாத் கொடுப்போம், ஹேர் வாஷ் கொடுப்போம், மூலிகை சூர்ணம் வச்சு அது வந்து ஸ்கால்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். அட்லீஸ்ட் வீக்லி வந்து அந்த ஸ்கால்ப் கிளென்ஸ் ஆகிடும் போது அந்த வாரம் முழுக்க வர அந்த டர்ட்டு டாக்ஸின்ஸ் அதெல்லாம் டஸ்ட்டு இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் இந்த அபியாங்கம் நாங்கள் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு அது வந்து நல்ல ஸ்கின் டோன் அப் பண்ணும். இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஸ்கால்ப். சனி நீராடுங்கிறது எண்ணெய் தேய்ச்சி எவ்ரி சனிக்கிழமை கரெக்டாக குளிக்கணும். இதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பி பிரைமுக்கு வரணும்? வீட்லேயே பண்ணிக்கலாம்ல, வீட்லேயே குளிப்பாட்டலாம். கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா அதை? எவ்ரி வீக் எண்ணெய் ஸ்நானம் கொடுக்குறீங்களா? ஆயில் மசாஜ் கொடுத்து குழந்தைங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக பாடிக்கு அப்ளை பண்ணி அந்த டைமை நீங்கள் குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? வி பிரைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டர் கைடன்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் சொல்லுவோம், நம்மளுடைய ஹெல்த்தில் நம்ம நிறைய கேரி பண்ணியிருப்போம் ஜெனட்டிக்காக, அதுக்கு அடுத்த குழந்தை அதோட புவர் காப்பியாக தானே இருக்கும். ஸோ அப்போது அந்த குழந்தைங்களுக்கு வாத்தமோ பித்தமோ கஃபமோ ஏதோ ஒன்று அதிகமாக இம்பேலன்ஸாக இருக்கலாம். அதை வந்து நாங்கள் டாக்டர்ஸ் வந்து பரிசோதனை பண்ணி இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி அந்த அபியாங்கம் பண்ணி அந்த பாதகூசா பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது, அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. சிஸ்டமாக குழந்தை பார்க்குது, ஃபோனை பார்க்குது, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சனி நீராடு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாட்டர்டே கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் அந்த குழந்தைய பார்த்து வேணும்னா அந்த நேத்திரதாரா இல்லாட்டி குட் ஐ ட்ராப்ஸ் இதெல்லாம் ஆயுர்வேதத்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஆயுர்வேத ஐ ட்ராப்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த பண்ண டேமேஜ்க்கு நம்ம திருப்பி பிகினிங்லேயே ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணோம்னா சின்ன பிரச்சனையோடு அது முடிஞ்சிடும். அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் ஐ ப்ராப்ளம்ஸோ நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸோ இல்லை வந்து ஓவர் திங்கிங்கோ ADHDயோ இல்லை இந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ் இப்போ புதுசாக வியாதி கண்டுபிடிச்சி புதுசாக பேர் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். தே ஆர் மோர் இன்டு கிவிங் நியூ நேம்ஸ் டு டிசீசஸ் ராதர் தேன் bringing back health into the kids and into a generation that's good and healthy.
அப்புறம் என்னங்க இருக்கவே இருக்குது நம்ம வி பிரைம். எவ்ரி சாட்டர்டே சனி நீராடு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா வி பிரைமுக்கு வாங்க. தேங்க்யூ. சனி நீராடி உட்காந்துருக்காரு. Did you like the massage? Yeah, it was really refreshing. Will you சனி நீராடு again? Yes. Yes. ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? அப்படியெல்லாம் பாருங்க சார். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், ஜாலியாக விளையாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எனக்கு 7 செஷன் இருக்குது, கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி ஃபிட்டாக ஸ்கூலுக்கு போக போகிறேன். ரொம்ப ஓவர் ஆக்டிவாக ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? எனக்கு நல்லா இருக்குது. நான் மசாஜ் எடுத்துக்க போதே நான் தூங்கிட்டேன். அபியங்கம் எடுத்த போது நான் வார்மாக நைஸாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ வி பிரைம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கார்த்திக்? எனக்கு நல்லா இருந்துச்சு. அபியங்கமும் பாதகோஷமும் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு போனோடனே நான் உடனே தூங்கிடுவேன். அபியங்கம் பாதகோசா 6 தடவை பண்ணிட்டேன். வெயிலில் ஜாலியாக விளையாடுறேன், தலை வலிக்கிறதே கிடையாது. வி பிரைம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ட்ரீட்மெண்ட்? அபியங்கம் பாதகோசா பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வி பிரைம். ஸோ இதே மாதிரி ஓவர் ஸ்டிமுலேட்டட் கிட்டா உங்களுடைய குழந்தை. ஸோ அப்போ கண்டிப்பாக வி பிரைம் சனி நீராடுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அவங்களோட ஓவர் ஸ்டிமுலேஷனை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி காம் அண்ட் கம்போஸாக ஆக்கக்கூடிய ஒரு மேஜிக் கேம் சேஞ்சர் தான் இந்த சனி நீராடு. V Prime Healthcare Therapeutic Center.